ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் சிறப்பாக நடைபெற்ற உட்லோட்சவம். விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ மலையப்ப சுவாமியும் ஸ்ரீ கிருஷ்ண சுவாமியும். திருமலையில் வைபவமாக துவங்கிய ஸ்ரீனிவாச மகாசாந்தி யாகம். தர்மகிரி வேத விஞ்ஞான பீடத்தில் அங்குரார்ப்பணத்துடன் துவக்கம். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழா. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சனம். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் கோகுலாஷ்டமி. தாயார்கள் சமேத ஸ்ரீ கிருஷ்ணசுவாமிக்கு நடைபெற்ற ஊஞ்சல் சேவை மற்றும் சேஷ வாகன புறப்பாடு. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆலயங்களுக்கு வருகை தந்த அறங்காவலர் குழு தலைவர். பல்வேறு முக்கிய நடவடிக்கைகள் குறித்து பேட்டி. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆடி கிருத்திகை. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து தரிசனம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் திருக்கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி அன்று ஸ்ரீ மலையப்ப சுவாமி மற்றும் கிருஷ்ண சுவாமிக்கு புறப்பாடும் உட்லோட்சவம் எனும் உரியடி திருவிழாவும் விமர்சையாக நடைபெற்றன. முன்னதாக நேற்று மாலை ஆலயத்தில் இருக்கும் ரங்கநாயக்க மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமியையும் ஸ்ரீ கிருஷ்ண சுவாமியையும் தனித்தனி தங்க கேடயங்களில் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு உற்சவ மூர்த்திகளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்தனர். கையில் வெண்ணெய் உருண்டையை ஏந்தி பட்டாடையோடு பவள மாலையும் இரட்டை கிளை பதக்கத்துடன் முத்துக்கள் பதித்த சாய கொண்ட கிரீடமும் அணிந்து நறுமண மலர் மாலைகளுடன் ஸ்ரீ கிருஷ்ண சுவாமியும் சர்வாபரணங்கள் அணிந்து கொண்டு ஸ்ரீ மலையப்ப சுவாமியும் திருக்காட்சி தர கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து உற்சவ தெய்வங்களை ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்து நிறுத்தி கற்பூரம் காட்டப்பட்டதும் மாட வீதியில் புறப்பாடு துவங்கியது. எண்ணற்ற பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவ தெய்வங்களை திருமலையில் இருக்கும் பெரிய ஜீயர் மடத்திற்கு சுமந்து வந்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய புருஷர்கள் உற்சவ மூர்த்திகளை வரவேற்று ஆரத்தி காண்பித்ததும் ஜீயர் பெருமக்களுக்கு செடாரி சாதிக்கப்பட்டது. பிறகு உற்சவ தெய்வங்களை மடத்திற்குள் பிரவேசிக்க செய்து கற்பூரம் காண்பித்ததும் தெய்வங்களுக்கு ஆஸ்தானம் நிர்வகிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டதும் மீண்டும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஸ்ரீ மலையப்ப சுவாமியையும் ஸ்ரீ கிருஷ்ண சுவாமியையும் சுமந்து கொண்டு ஜீயர் மடம் அருகே மகிழமரம் பகுதியில் இருக்கும் எஸ்டி மண்டபம் அருகே அழைத்து வந்தனர். அங்கு உற்சவ தெய்வங்களுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கற்பூர ஆரத்தை காட்டி மீண்டும் மாட வீதிகளில் சுற்றி வந்து கோவில் அருகே பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த மண்டப மேடையில் குழுவிருக்க செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் தம்பதிகள், ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதையடுத்து கோவில் முன்பு உட்லோட்சவம் என்னும் உரியடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வங்களை தரிசனம் செய்தனர். திருமலையில் இருக்கும் தர்மபுரி வேத விஞ்ஞான பீடத்தில் இன்று முதல் 20ஆம் தேதி வரை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீனிவாச மகா சாந்தி யாகம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அங்குரார்ப்பணத்துடன் பூஜைகள் துவக்கப்பட்டன. இதை முன்னிட்டு திருமலையில் இருக்கும் தர்மகிரி வேதா விஞ்ஞான பீடத்தில் இருக்கும் பிரார்த்தனை மந்திரில் மேடை மீது சிறப்பு அலங்காரத்துடன் தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளையும் அருகே ஸ்ரீ சக்கர தாழ்வாரையும் எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் CH வெங்கைய சௌத்ரி தம்பதிகள் சங்கல்பம் செய்து கொண்டதும் வைகானச ஆகம பண்டிதர்கள் எஜமான சங்கல்பம், ருத்விக் வரணம், விஸ்வக்சேனா ஆராதனை, புண்ணியாக வாச்சனம், பகவத் அனுக்ஞா, மேதினி பூஜா, மிருத் சங்கிரகணம் ஆகியவற்றை சஸ்திர முறைப்படி நடத்தினர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டி ஸ்ரீனிவாச மகாசாந்தி யாகத்திற்காக அங்குரார்ப்பணத்தை சிறப்பாக நடத்தினர். திருப்பதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் கோகுலாஷ்டமியை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதையொட்டி ஆலய மண்டபத்தில் மேடை மீது உற்சவர் ஸ்ரீ கிருஷ்ண சுவாமியை எழுந்தருளச் செய்து நீராஜனம் சமர்ப்பித்து தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு மஞ்சள் சந்தனம் குடைத்து வைத்து துளசி மாலையுடன் மலர்ச்சரம் சூட்டி தூபத்தோடு ஏக தீபம் கோபுர தீபம் காண்பித்து தேங்காய் பழங்களுடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி அன்று தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமிக்கு ஊஞ்சல் சேவையும் அதனைத் தொடர்ந்து சேஷ வாகன பவனியும் நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி முகமண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேதராக உற்சவர் கிருஷ்ணசுவாமியை எழுந்தருளச் செய்து ஊஞ்சல் சேவையை துவக்கினர். அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து லட்சுமி காசு மாலையும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உபய நாச்சியார்களும் புதிய பட்டுச்சேலைகள் கட்டிக்கொண்டு சர்வ ஆபரணங்களுடன் இருபுறம் நின்றபடி அருள்பாலித்தனர். ஊஞ்சல் ஆடிக்கொண்டு குழல் ஊதியவாறு ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி அழகாக திருக்காட்சி தந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் சேஷ வாகனத்தில் எழுந்தருளிய தாயார் சமேத ஸ்ரீ கிருஷ்ணசுவாமியை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். இருகுடை சேவையோடு பிரகாசமாக காட்சி தந்தபடி உலா வந்த தெய்வங்களுக்கு ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி மனமுருக வேண்டி வழிபட்டனர். பெண்களின் கோலாட்டங்கள் நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல ஸ்ரீ கிருஷ்ணசுவாமிக்கு சேஷ வாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் உற்சவர் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து திருச்சி சேவையும் நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளியதும் மங்கள வாத்தியங்கள் வேத மந்திரங்கள் முழங்க அபிஷேகம் துவக்கப்பட்டது. தேவியர்கள் சமேத முருகப்பெருமானுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அழகனுக்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி கற்பூரம் காண்பித்து அபிஷேகம் நிறைவு செய்யப்பட்டது. பின்னர் தேவியர்கள் சமேத அழகனுக்கு புது பட்டாடை கட்டி சர்வ ஆபரணங்களுடன் மலர் மாலை பிரபை நிறுத்தி அழகாக அலங்கரித்திருந்தனர். கையில் வெற்றி வடிவேலுடன் அமர்ந்தபடி ஈசன் மைந்தன் திருக்காட்சி தந்து அருள் புரிய கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஆலய வாகன மண்டபத்தில் இருந்து உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்தனர். சங்கு உடுக்கை முழங்க தேவியர்கள் சமேத முருகப்பெருமானுக்கு இரு குடைகள் பிடித்தவாறு வீதி உலா புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ வள்ளி தெய்வானையோடு பவனி வந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல நகரின் முக்கிய வீதிகள் வழியாக தெய்வங்களின் திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் மற்றும் ஜிஎன் செட்டி சாலையில் உள்ள ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவிலை திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு BR நாயுடு தரிசித்து ஆலய அபிவிருத்தி பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். முன்னதாக ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலுக்கு வருகை தந்து அறங்காவலர் குழு தலைவர் திரு BR நாயுடு அவர்களுக்கு பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவிலில் மூலவர் பெருமாளை அவர் சேவித்ததும் பொன்னாடை போர்த்தி கோவில் சார்பில் மரியாதையுடன் வேதாசீர்வச்சனம் நடத்தப்பட்டது. பின்னர் கோவில் வளாகத்தை பார்வையிட்டு ஆலோசனை மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து ஆலயத்தில் இருக்கும் ஸ்ரவண மண்டபத்தில் முன்னாள் உறுப்பினர்கள் முக்கிய பிரமுகர்கள் அறங்காவலர் குழு தலைவருக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் பக்தர்கள் அனைவரும் தேவனை சம்பிரதாய முறைப்படி வணங்கி அருள் புரிய பல்வேறு போராட்டங்கள் மத்தியில் நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் கூறினார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களின் ஆலோசனையின்படி அனைத்து மாநிலங்களிலும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் கட்ட முடிவு செய்யப்பட்டதாகவும் தற்போது வரை 9 மாநிலங்களில் கோவில் எழுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பிற மாநில முதலமைச்சர்களுக்கு அவர் கடிதம் எழுதியதாகவும் அதற்கு பல்வேறு மாநில முதல்வர்கள் ஆலயம் கட்ட உறுதி அளித்துள்ளதாகவும் கூறினார்.
மேலும் தியாகராய நகரில் உள்ள இந்த கோவிலை பெரிய ஆலயமாக கட்ட பொறியியல் துறை ஆகம பண்டிதர்கள் ஆகியோருடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்திற்கான நிர்வாக குழு விரைவில் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து GN செட்டி சாலையில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவிலுக்கு சென்ற அறங்காவலர் குழு தலைவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவிலை சுற்றி வலம் வந்ததும் மூலவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை அவர் தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து சடாரி சாதித்து பட்டு வஸ்திரம் போர்த்தி தாயாரின் மலர் மாலை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் குழு உறுப்பினர்கள், ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகை திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு காவடிகள் சுமந்து பம்பைகள் முழங்க படிகள் வழியாக வந்தனர். அரோஹரா என கோஷம் எழுப்பியபடி ஏராளமானோர் காவடிகளை சுமந்தும் பக்தி பாடல்களுக்கு ஏற்ப பாரம்பரிய நடனங்கள் ஆடியும் ஊர்வலமாக வந்தனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து கோவிலில் உள்ள காவடி மண்டபத்தில் காவடிகளை சமர்ப்பித்து உற்சவர் முருகப்பெருமானுக்கும் மூலவருக்கும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து அர்ச்சனை செய்தனர். பிறகு விசேஷ அலங்காரத்துடன் தேவியர்கள் சமேதராக காட்சி கொடுத்த உற்சவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு கோவிலை வண்ண மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். மாலை பகலவன் மறைந்ததும் வெள்ளி ரதத்தில் தேவியர்கள் சமேத முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து படிகள் வழியாக மலை அடிவாரத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு சரவண பொய்கை தீர்த்த குளத்தில் மலர் தோரணங்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் உற்சவர்களை கொலுவிருக்கச் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. இதையடுத்து தெப்ப உலா துவங்கியது. குளத்தில் இருக்கும் நீராடி மண்டபத்தை சுற்றி ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளி முருகப்பெருமான் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தவாறு தெப்பத்தில் பவனி வந்து அருளினார். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தெப்ப உற்சவத்தில் கலந்து கொண்டு பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். ஆடி கிருத்திகை திருவிழாவை முன்னிட்டு இசை கச்சேரியும் நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி கோவிலில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் எனும் ஆவணி மாத பிறப்பை முன்னிட்டு கோ பூஜை நடத்தப்பட்டது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சம்பிரதாய பூஜைகள் நடைபெற்றதும் மூலவர் ஸ்ரீ வேத நாராயண பெருமாள் வெள்ளி கவச அலங்காரத்தில் திருக்காட்சி தர தீபம் காட்டப்பட்டது. மேடை மீது ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேதராக உற்சவ ஸ்ரீ ராஜகோபால சுவாமி வண்ண மலர் மாலை அணிந்து எழுந்தருளி இருக்க ஆரத்தி காண்பித்தனர். பிறகு கருடாழ்வார் சன்னதி முன்பு கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோ பூஜையை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோமாதாவிற்கு வஸ்திரம் சாற்றி வண்ண மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீ சூக்த பாராயணம் செய்து குங்கும அர்ச்சனை நடத்தி நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் கோமாதாவை வணங்கி வழிபட்டதும் உற்சவ மூர்த்திகளுக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பக்தர்களுக்கு தீர்த்தம் கொடுத்து சடாரி சாதிக்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மன்னார்குடி அருகே வடுவூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோவிலில் உற்சவர் ஸ்ரீ சீதாதேவிக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ சீதா பிராட்டியை கேடயத்தில் நிறுத்தி ஆலய வளாகத்தில் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஜானகி தேவிக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி முல்லை சரங்களால் மலர் கிரீடம் அணிவித்து மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ ஜானகி தேவியை கோவிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். பிறகு கண்ணாடி மண்டபத்தில் மேடை மீது எழுந்தருளியிருந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரமும் லக்ஷ்மணனுக்கு வெண்ணிற ஆடையும் கட்டி மாலைகள் சூட்டி அருகே வாயு புத்திரனையும் குழுவிருக்கச் செய்திருந்தனர். பிறகு ஸ்ரீ சீதா பிராட்டியை ஊஞ்சல் மீது நிறுத்தி ஊஞ்சல் சேவையும் சிறப்பாக நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஜனகன் மகளுக்கு தூபம் காட்டி தீபங்களுடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து நீராஜனம் சமர்ப்பித்து தூப தீபங்களோடு பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டியதும் கண்ணாடி அறையில் ஸ்ரீ ராமபிரானோடு எழுந்தருளச் செய்தனர். கிருஷ்ண ஜெயந்தி என்று தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் ஸ்ரீ கிருஷ்ண சுவாமிக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை நாம் இப்போது பார்க்கலாம்.
திருச்சியில் உள்ள 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆதி காளிகாம்பாள் ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணன் திருக்கோவிலில் குழலூதும் திருக்கோலத்துடன் எழுந்தருளியுள்ள சுவாமிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. உற்சவரும் அருகே எழுந்தருளியிருந்து அபிஷேகத்தை ஏற்றார். பிறகு கண்ணனுக்கு பட்டு வஸ்திரம் கட்டி திருநாமமிட்டு காதணிகளுடன் மலர் மாலைகளும் துளசி மாலையும் சாற்றி அலங்கரித்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து கருட பகவான் மீது உற்சவ ஸ்ரீ கிருஷ்ணசுவாமியை சர்வ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் அருகன்குளத்தில் உள்ள ஸ்ரீ எட்டெழுத்து பெருமாள் தர்மபதி கோசாலையை வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரித்திருந்தனர். கோசாலை முழுவதும் வண்ண வெண்ணெய் சட்டிகள் கொண்டு தோரணம் அமைத்திருந்தனர். மூலவர் சன்னதி முன்பு பலவித பட்சணங்களோடு வெண்ணெய் பானைகளையும் பக்தர்கள் சமர்ப்பித்திருந்தனர். கண்ணனுக்கு பிடித்தமான பதார்த்தங்களை வைத்து பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க திருநாமங்களை கூறி வழிபட்டனர். பிறகு ஸ்ரீ கிருஷ்ணசுவாமியை கற்கள் பதித்த கிரீடமும் ஆரங்களுடன் ஒட்டியானமும் அணிந்து பட்டாடையுடன் மலர் மாலைகள் சூடிக்கொண்டு அழகாக தரிசனம் தந்தருளினார். பிறகு இசை வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ கிருஷ்ணசுவாமிக்கு பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டதும் சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரமும் நடத்தப்பட்டது. பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்ச தீப ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து வெண்ணெய் பானைகளை சுமந்து கொண்டு கோசாலையை சுற்றி வலம் வந்து மீண்டும் மூலவருக்கு சமர்ப்பித்தனர். தஞ்சாவூர் கிழப்பாசல் பகுதியில் உள்ள ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவிலில் ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேதராக கருவறையில் எழுந்தருளியிருக்கும் மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், பஞ்சாமிர்தம், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் வேத மந்திரங்கள் முழங்க பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். பிறகு தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திரங்கள் கட்டி பதக்கங்களோடு கிரீடங்கள் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த தாயார்கள் சமேத ஸ்ரீ நவநீத கிருஷ்ணனுக்கு தூபத்துடன் கோபுர தீபம், நட்சத்திர தீபம் மற்றும் பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ கோபால கிருஷ்ண சுவாமி திருக்கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மூலவர் அருகே உற்சவரையை எழுந்தருளச் செய்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க மூலவருக்கும் உற்சவருக்கும் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தி கலச நீரையும் ஊற்றி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் குங்கும பிரசாதம் வழங்கப்பட்டது. நாமக்கலை அடுத்து ஆரியூர் கிராமத்தில் இருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ நந்தகோபால கிருஷ்ணசுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமாவுடன் கருவறையில் நின்றபடி அருள் புரியும் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தி தீபம் காண்பித்தனர். பிறகு வஸ்திரம் கட்டி துளசி மாலைகள் சாற்றி தூப தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ கருட பகவான் ஆகியோருக்கு ஆரத்தி காண்பித்ததும் மூலவர்களுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து நாம அர்ச்சனையுடன் தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. கோவை பீளமேட்டில் இருக்கும் ஸ்ரீ அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் மூலவருக்கு ஸ்ரீ வெண்ணெய்த்தாழி கண்ணனாக அலங்காரம் செய்திருந்தனர். நீலம் மற்றும் மஞ்சள் பட்டுடுத்தி கொண்டு சர்வ ஆபரணங்களுடன் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களும் கலிங்கத்துராயும் தாங்கி மயிர் பிழியோடு ஸ்ரீ கண்ண பரமாத்மாவாக கையில் வெண்ணெய் குடத்துடன் அமர்ந்து காட்சி தந்த மூலவருக்கு தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து நாம அர்ச்சனை செய்து பக்தர்களின் பக்தி பாடல் முழக்கங்களோடு நெய்வேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் இலுப்புக்குடி கிராமத்தில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அங்காள ஈஸ்வரி அம்மன் உடனுரை ஸ்ரீ வால குருநாத சுவாமி திருக்கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக கோவில் மூலவர்களான அருள்மிகு அங்காள ஈஸ்வரி சமேத ஸ்ரீ வால குருநாத சுவாமிக்கு விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. கோவில் வளாகத்தில் மேடை மீது தெய்வ திருவுருவ படங்களை வைத்து ஆரத்தி காண்பித்ததும் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த பெண்கள் தீபங்களை ஏற்றி பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். பிறகு அம்மனாக பாவித்த பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு பக்தியுடன் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர்.
ஏராளமானோர் திருவிளக்கு பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் தனி சன்னதி கொண்டு அருளும் ஸ்ரீ பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலயத்தில் தனி சன்னதி கொண்டு நின்ற திருமேனியோடு அருள் புரியும் ஸ்ரீ பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு சிகப்பு பட்டு கட்டி வடை மாலையுடன் மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்கரித்தனர். சூலம் ஏந்தியவாறு காட்சி கொடுத்த ஸ்ரீ பைரவருக்கு தீபத்துடன் பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பைரவரை வணங்கி கோவில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வழிபட்டதும் அனைவருக்கும் அன்ன பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள அருள்மிகு சாந்த கணபதி திருக்கோவிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ சுயம்பு துர்கை அம்மனுக்கு 35ஆம் ஆண்டு ஆடி கொடை விழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலமும் அதனைத் தொடர்ந்து பாலாபிஷேகமும் நடைபெற்றது. இதை முன்னிட்டு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பால் குடங்களை சுமந்து கொண்டு முன்னே செல்ல ஏராளமான பெண்கள் பல வண்ண மலர்களையும் தட்டுக்களில் ஏந்தியபடி பின்தொடர்ந்து வந்தனர். பிறகு அருள்மிகு சுயம்பு துர்கை அம்மன் கோவிலை அடைந்ததும் பக்தர்கள் சமர்ப்பித்த வண்ண மலர்களால் மூலவருக்கு புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. நறுமண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த அருள்மிகு சுயம்பு துர்கை அம்மனுக்கு ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. உலக நன்மை வேண்டி ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் உள்ள அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோவிலில் மகா யாகம் வளர்க்கப்பட்டது. இதையொட்டி கோவில் வளாகத்தில் பிரதான கலசங்களுடன் நவ கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி மகா குண்டத்தில் அக்னிவார்த்து யாகத்தை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பல்வேறு மூலிகை பொருட்களை ஏந்தியபடி ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர். அவற்றை வேத பண்டிதர்கள் மகா குண்டத்தில் சேர்ப்பித்தனர். தொடர்ந்து பட்டுச்சேலைகள், மலர் மாலைகள், திருமாங்கல்யம் ஆகியவற்றோடு குண்டத்தில் மகா பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் முருகன் திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை அன்று நடைபெற்ற காவடி ஊர்வலங்கள், அபிஷேக ஆராதனைகள் உள்ளிட்ட காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் காவடிகள் எடுத்து சின்ன காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் இருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மயில் காவடிகள், பால் காவடிகள் ஆகியவற்றை சுமந்து கொண்டு அரோஹரா என கோஷம் எழுப்பியபடி பல்வேறு வீதிகள் வழியாக சென்று அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலை அடைந்தனர். அங்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவருக்கு காவடிகளை சமர்ப்பித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கோவில் மண்டபத்தில் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்த உற்சவர் முருகப்பெருமானுக்கு தீபம் காட்டப்பட்டதை அடுத்து ஏராளமானோர் கண்ணார கண்டு தரிசித்ததும் அனைவருக்கும் அன்ன பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வெள்ளிமலையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமானுக்கு பட்டு வஸ்திரங்கள் கட்டி ஆபரணங்களுடன் வெள்ளி கிரீடங்களும் மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்கரித்திருந்தனர். வெற்றி வடிவேலுவுடன் கொடியும் தாங்கியபடி தேவியர்கள் சமேதராக காட்சி கொடுத்த முருகனுக்கு ஏக தீபம், கும்ப தீபம் காண்பித்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் வாகன மண்டபத்தில் இருந்து உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு சரவண பொய்கை தெப்ப குளத்தில் வண்ண மலர்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் தெய்வங்களை குழுவிருக்கச் செய்ததும் புறப்பாடு துவங்கியது. தெப்பத்தில் உலா வந்த உற்சவ மூர்த்திகளை ஏராளமான பக்தர்கள் கரையில் நின்றபடி தரிசனம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் நடுப்பழனி அருள்மிகு மரகத தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் 40ஆம் ஆண்டு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு பக்தர்கள் பால் குடங்களை வைத்து பூஜைகளை செய்தனர். பிறகு பிரதான கலசத்துடன் பக்தர்கள் மயில் காவடிகளையும் பால் காவடிகளையும் சுமந்து கொண்டு கோவிலில் இருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வர மேள தாளங்கள், பம்பைகள் முன்னே செல்ல
சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் பால் குடங்களையும் காவடிகளையும் சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவண்ணாமலையில் அமைந்திருக்கும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு வடவீதி சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு 1008 பக்தர்கள் காவடிகளையும் 501 பேர் பால் குடங்களையும் சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பக்தர்கள் அரோகரா என கோஷம் எழுப்பியபடி ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து கோவிலை அடைந்ததும் பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் மூலவர் ஆறுமுகநாதனுக்கும் தேவியர்களுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பச்சைக்குப்பம் பகுதியில் இருக்கும் மயிலாடுமலை அருள்மிகு திருமுருகன் திருக்கோவிலில் தேவியர்கள் சமேத மூலவர் முருகப்பெருமானுக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு அழகனுக்கு திருமுகத்தில் சந்தன காப்பு சாற்றி ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து மாலைகள் சூட்டி தேவியர்களுக்கு கிரீடங்களோடு ஹாரம், மலர் மாலை உள்ளிட்டவற்றை அணிவித்து அலங்காரம் செய்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கும் பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களோடு கிரீடங்கள் மற்றும் மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அழகாக காட்சி கொடுத்த தேவியர்கள் சமேத திருமுருகனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் பாலமலை அருகே அமைந்திருக்கும் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல அமராவதி ஆற்றில் இருந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட எண்ணற்ற பக்தர்கள் காவடிகளையும் பால் குடங்களையும் சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பக்தர்கள் நிறைவாக அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவிலை அடைந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சேலம் அம்மாப்பேட்டை அருகே உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு மாணிக்க விநாயகர் திருக்கோவில் கருவறையில் மூலவர் அருகே உற்சவர் விநாயகரையும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு வஸ்திரம் கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பரிவட்டம் கட்டி கொண்டு சிவசக்தி மைந்தர்கள் திருக்காட்சி தர கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து குடை சத்தியம், சாமரம், சுருட்டி உள்ளிட்ட பலவித சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீ மாணிக்க விநாயகருக்கும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானுக்கும் பஞ்ச தீப ஆரத்தி மற்றும் கற்பூரம் காண்பிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் சிறப்பாக நடைபெற்ற உட்லோட்சவம் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ மலையப்ப சுவாமியும் ஸ்ரீ கிருஷ்ண சுவாமியும். திருமலையில் வைபவமாக துவங்கிய ஸ்ரீனிவாச மகாசாந்தி யாகம் தர்மகிரி வேத விஞ்ஞான பீடத்தில் அங்குரார்ப்பணத்துடன் துவக்கம். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழா ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சனம். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் கோகுலாஷ்டமி தாயார்கள் சமேத ஸ்ரீ கிருஷ்ணசுவாமிக்கு நடைபெற்ற ஊஞ்சல் சேவை மற்றும் சேஷ வாகன புறப்பாடு. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆலயங்களுக்கு வருகை தந்த அறங்காவலர் குழு தலைவர் பல்வேறு முக்கிய நடவடிக்கைகள் குறித்து பேட்டி. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆடி கிருத்திகை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து தரிசனம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. நாளைய நிகழ்ச்சி சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் பவித்ரோற்சவம் நாளை முதல் வியாழக்கிழமை வரை காலை 9 மணி மற்றும் 11 மணிக்கு சென்னை டி நகரில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் பவித்ரோற்சவத்தை கண்டு மகிழுங்கள். ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.